யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. சரிம்மா. உங்களுக்கு என்னங்க வேணும்? உனக்கு என்ன பிடிக்குமோ அதே நீ ஆர்டர் போடு. நான் ரவா தோசை தாங்க சொல்லலான் இருக்கேன். அனி, அப்போ எனக்கும் ஒரு ரவா தோசை. எனக்கு நானும் பன்னீரும். எனக்கு கோபி மஞ்சூரியன் சாப்பிடணும் போல இருக்கு. இங்கே பாருங்க, வெளி இடத்துக்கு வந்திருக்கோம். அதை இதைன்னு சாப்பிட்டுட்டு அப்புறம் வயிற்ற கலக்குதுன்னு சொல்லாதீங்க. நீ மட்டும் நானும் பன்னீர்லாம் சாப்பிட்ற, அது மட்டும் வயிற்ற கலக்காதா? சரி, உங்கள் இஷ்டம். உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிடுங்க. தேனு, உனக்கு என்ன வேணும்? நான் சொல்லிட்டேன்டா, நானும் பன்னீரும் வேணும். அடுத்து ஏதாவது லிஸ்ட் வச்சிருப்பியா? அடுத்து என்ன வேணும்? அடுத்தது மஷ்ரூம் நூடுல்ஸ் வேணும். அப்புறம் மாமா கோபி மஞ்சூரியன் வாங்குறேங்கிறாரு. அதில் வேணால் கொஞ்சோண்டு நான் எடுத்துக்குவேன். அதானே பார்த்தேன். எங்கடா பெரிய லிஸ்ட்டாக ஆர்டர் போடுவியே, எங்கடா காணான்னு பார்த்தேன். டேய், என்ன நீயா கொடுக்க போகிற காசு? ஆமாம், நான் தானே கொடுக்கணும். வாங்குறது பெருசு இல்லை தேனு, உட்காந்து ஒழுங்காக எல்லாத்தையும் சாப்பிடணும். வேணா வயிறு ஃபுல்லாகிடுச்சு, நீங்கள் இங்கிட்டு தள்ளக்கூடாது சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். என் மாமா இருக்கார், அவர் சாப்பிட்டுக்குவார். நீ பேசாமல் இரு. சரி, அப்புறம் உன் இஷ்டம். வேறு என்ன தம்பி வேணும் உனக்கு? ஃபஸ்ட்டு ரவா தோசை சாப்பிட்றேனே, அப்புறமா என்ன வேணும்னு பார்த்துக்கிறேன். சரி, ஓகேப்பா. உனக்கு வேறு என்ன சாப்பிட வேணும் கையில்? அப்புறமா வேணும்னா சில்லி புரோட்டா வேணால் வாங்கி தாங்க மாமா. அண்ணி, உங்களுக்கு சில்லி புரோட்டானா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும் குழந்தனாரே. உங்களுக்கு பிடிக்குமோ ரொம்ப? ஆமாம், நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் சில்லி புரோட்டானா. நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் கையில் கூட தான் ஷேர் பண்ணிக்குவேன். உனக்கு வேணும்னா நீ இன்னொரு பிளேட் வாங்கிக்க. கையல் கூட ஷேர் பண்ணுறதுக்கு இவ்வளோ போட்டியா? கொஞ்சமாக தானே கேட்டேன், கொடுத்தாதான் என்னவா? சரி விடுடா, மூஞ்சியை தூக்கி வச்சுக்காத. கொஞ்சமாக தரேன், போதுமா? சரி கொஞ்சமாக தாங்க. அண்ணி, நீங்கள் தான் தரணும். சரி குழந்தனாரே, தரேன். மா, இங்கே எல்லாருக்கும் ஆர்டர் போட்டாச்சு. உனக்கு என்ன வேணுமோ சொல்லிக்கோ. அம்மா என்ன பெருசாக சொல்ல போகுது? எனக்கு இட்லி தான் வேணும், தோசை தான் வேணும்னு சொல்லும். அதை வீட்டிலே சுட்டி எடுத்துகிட்டு வந்து தின்றுக்கலாம். இதுக்கு தேவையில்லாமல் ஒரு சேரு டேபிள் வேறு. இவளுக்கு என்ன நோண்டலைன்னா தூக்கமே வராதே. ஏன், நான் வேற எதுவும் ஆர்டர் பண்ணி சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறியா? எங்கே ஆர்டர் பண்ணு பார்ப்போம். வரட்டும், ஆர்டர் போடுறேன். சரி, அவங்க வரட்டும். அப்புறமா என்ன தான் ஆர்டர் போட போகிற என்கிட்ட சொல்லு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. நான் வந்து மஷ்ரூம் சஃப்ரான் சூப் சாப்பிட போகிறேன். அத்தை, போடுங்க, நல்லா இருக்கும் அந்த நூடுல்ஸ். எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக மாப்பிள்ள, உங்களுக்கு ஷேர் பண்ணாமையா? ஆனால் அந்த தேனு பிள்ளைக்கு மட்டும் கொடுக்காதீங்க. சரிங்க அத்தை. என்னது, சாஃப்ரானு நூடுல்ஸா? இதெல்லாம் நீ சாப்பிட்ருக்கியாம்மா நீனு? ஏன், நான் அதெல்லாம் சாப்பிட்டதில்லன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் என் கையால் மருமக வாங்கி கொடுத்தா. இது அதை விட பெரிய சாக்கா இருக்கே. அவளுக்கே இதெல்லாம் என்னன்னே தெரியாது. ஹலோ மேடம், எல்லாத்துக்கும் நான் தான் வாங்கி கொடுக்குறேன். ஏண்டா இவ்வளோ வாங்கி கொடுக்குறியே? தங்கச்சி நான் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் ஒன்று வாங்கி தரமாட்டா, கஞ்ச பிசினாரி. என்ன பண்ணுறது, தங்கச்சி கொஞ்சமாக சாப்பிட்டா பரவாயில்ல, அளவுக்கு மீறி நிறையெல்லாம் திங்கிறா. அப்புறம் எப்படி வாங்குறது? பாருங்க மாமா, என்னை கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கான் அவன். சரி விடு கையில், யார் உங்கள் அண்ணன் தானே. நான் என்னமோ மாமா பொண்ணு அத்தை பொண்ணு மாதிரி என்னை கிண்டல் அடிச்சுக்கிட்டே கிடக்குறான். கூட ஒரு பொண்டாட்டி இருக்காளே, அவளெல்லாம் கிண்டல் அடிப்போம்லாம் இல்லை. எதுக்கு நான் என் கையில் கிண்டல் பண்ணணும்? அச்சோ, சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் மாமா. ஏன் மாமா சண்டை பிடிச்சிட்டே இருக்கீங்க? பாரு கையால், என்னை எப்படி பண்ணுறாங்க பாரு. சரி தானே, நீ என்ன வேணுமோ சாப்பிடு. என்ன